நண்பர்களே வணக்கம். உருப்டியாவின் சீரிஸோட 30வது வெற்றி விழாவை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம். டெய்லி வீடியோ போடணுங்கிற ஒரு பொறுப்புணர்வோட காலையிலேயே எடிட்டிங்கும் சுடுதண்ணியோட உட்காந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. அதுக்கப்புறம் காலையில வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அற்புதமான குளியல், பாத்ரூம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ண மறந்த மாதிரி பல்லு விளக்க மறந்துட்டேன். ஆனா அவ்வளோ அவசரம். அதுக்கப்புறம் நமக்கு கம்ஃபர்டான ஃபுட்டு நம்ம சந்தைக தோசையில ஒரு கல்பா ஏத்திட்டு, வெயில் ரொம்ப ஓவரா இருக்குல்ல, அதனால சீரம் சன்ஸ்கிரீன் இதெல்லாம் போட்டுட்டு காடி உருட்டிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பின் குறிப்பு, இது போன வாரத்துல ஏதோ ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். ரொம்ப நாளா நம்ம கேப் கட்டுக்குள்ள உள்ள இருந்திருக்குது. அதை எடுத்து உங்களுக்காக சமர்ப்பிச்சிருக்கேன். இந்த ரூட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ரூட்டான ஒரு யோசனை வரும், எங்க போயிட்டு இருக்காங்கன்னு. வெயில் அடிச்சாலே அம்பானி மாதிரி ஐஸ்லாந்து போகாம இந்த மாதிரி அண்ணாத்து பாக்குற மலை மேல ஏறி போனா ரொம்ப நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு நேரம் பேசணும் தூக்கத்தில் பேசியிருக்கேன், இதெல்லாம் மறந்துடுங்க. இப்ப நான் எங்க போறேன்னு உங்களுக்கு சொல்ல போனா, நம்ம சர்டிபிகேட்ல கொஞ்சம் கோளாறுஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்றதுக்கு தான் மலை ஏறி வால்பாறை போறேன். சடனா பார்த்தா கிளைமேட் சேஞ்சிங் பார்த்துட்டு, சரி லைஃப் தான் சேஞ்ச் ஆகல, கிளைமேட்டாச்சும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசாறுதல் படுத்திட்டு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஞ்சி டீ பண்ணு உடன் வழங்குவார் என்னோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் போய் நின்னா, அரே சாலா சிஸ்டம் ஒர்க் ஆகல. அப்புறம் நம்மளோட மைண்ட் செட் என்ன, அரே பாபரே மறுபடியும் வரணுமா அப்படிங்கிற தருவாய் தான். போயிட்டு 5 நிமிஷம் தான் போய் ஆஃபீஸில் நின்னோம். சிஸ்டம் ஒர்க் ஆகலையும் அனுப்பிச்சு விட்டாங்க. நமக்கு தொண்டை சரியில்லைங்கும் போது அந்த மாதிரிலாம் ஐஸ்கிரீம் வண்டியெல்லாம் பார்க்கும்போது நெத்தியிலையும் வாயிலையும் அருவி ஓடும். சரி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு வெளியே ஊர்கோலம் போகலான்னு பார்த்தா, நம்ம நாகப்பிள்ளை இவர் நம்ம நண்பர் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா மாசா கிளாஸா இருந்தாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கையில ஒரு பேக்கு, தோல்ல ஒரு பேக்கு, கையில டீ தூள் வேற. இதுதான் ஆனந்தமான இல்லற வாழ்க்கையான மனசுக்குள்ள நினைச்சிட்டு நானும் நம்ம அதிரடி அப்துல் சூப்பு சிக்கன் 65 சாப்பிட போனோம். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பு தடாலடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதிரடி அப்துலுக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருந்துச்சாமா. காரப்பொரி இல்ல, அதனால தட்டுவடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்க அம்மா டின்னருக்கு ஏதோ வெண்டைக்கால டிஃபரெண்டா பண்ணாங்க. ஸோ வெண்டைக்கால மட்டும் கத்தி சண்டையை போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான நாளையும் முடிச்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you, love you all.